கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்திக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். நன்மை நான் நிரப்புங்க கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போகாதபடி, தரையில் விழுந்து போகாதபடி கர்த்தாவே 100 60 பலன் தரத்தக்கதா இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக ஆசீர்வதி. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட தேவ வார்த்தைகளை கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாங்க, இந்த நேரத்தில் கூட ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிற வார்த்தை. 99 வயதுல அவருக்கு தரிசனமாகுகிறார். தரிசனமான தேவன் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன். நீ திரளான காரியங்கள், திரளாய் நீ பெருகுவாய். அது மாத்திரம் இல்ல, 5-6 வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் பெயரை மாற்றி அவரை ஆசீர்வதிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை கொடுக்கிறார். இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஜாதியை உருவாக்குவேன். உனக்கு உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னிடத்துல நான் தலைமுறை தலைமுறையா உன்னை ஆசீர்வதி பலுக பண்ணி பெருக பண்ணுவேன். இது தொடர்ந்து இந்த வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். ஆனா வயது பார்த்தீங்கன்னா அவருக்கு 99 வயது. இந்த வயதுல இந்த வார்த்தைகள் பேசி அவர் பெயரை மாற்றி இந்த வேளையில ஆண்டவர் அவரோடு இடைப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இந்த வாக்கையும் வார்த்தைகளையும் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய கூடாரத்துல ஒரு மத்தியான வேளையில உஷ்ணமான டைம், அப்போ அந்த இடத்துல உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுக்கிறார். என்ன ஏறெடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறார், என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே, நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கீங்க, எனக்கோ வயதாயிடுச்சு, என் சூழ்நிலையெல்லாம் சரியா இல்லை, இந்த நேரத்தில் எனக்கு தலைமுறையை உண்டாக்குவேன்னு சொல்றீங்க, ஜாதிகளை உண்டாக்குவேன்னு சொல்றீங்க, ராஜாக்கள் உண்டாக்குவேன்னு சொல்றீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் உனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, பிள்ளைக்கு பேரையும் கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரேன்னு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு ஆண்டவரே, ஏன்னா மத்தியான நேரத்தில் எல்லாரும் தூங்கி இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ எல்லாரும் தூங்குற டைமா இருக்கணும். ஒருவேளை ஆபிரகாம் அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் அப்படிதான் பேசுவார் அப்படின்ட்டு நினைச்சு உள்ள போய் தூங்கி இருக்கலாம், இல்லைன்னா போய் தன்னுடைய வேலைக்காரர்களோட பேசி இருக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கிற வேலைகளை ஏதாவது பார்த்துருக்கலாம். அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ணல. அந்த உஷ்ண நேரத்தில் காற்று அடிக்கிற அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி காத்திருக்கிறான். நம்ம தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சோம் என்றால், அங்கு அவன் அந்த கண்களை ஏறெடுக்கும் போது நடந்த சம்பவம், அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற அந்த சம்பவம், அடியேன் விசுவாசிக்கிற அந்த சூழ்நிலையில, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே என்று அவர் கலக்கத்தோட, ஆண்டவரே எனக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் புரியல ஆண்டவரேன்னு உட்கார்ந்து கடவுளை நோக்கி பார்த்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் தன் கண்களை ஏறெடுக்கும் போது அங்கு அற்புதமான காரியங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். நம்ம பார்த்தோம் என்றால் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. தன் கண்களை ஏறெடுக்க ஆரம்பிக்கும் போது அங்கே 3 புருஷர்களை காண்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கண்டு உடனே அதை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, என் ஆண்டவர் தான் என்னோடு கூட எல்லாம் இடைப்படுகிறார். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்ட்டு ஓடி போய் அந்த புருஷர் இடத்துல போய் அவன் நிற்கிறான். போய் நின்று, ஆண்டவர்மார்களே, என்ன நீங்க என்னை தயவு செய்து பாருங்க, உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும், நீங்க உங்களுடைய காரியங்களை இங்கே இலைப்பாரிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து பார்த்தோம்னா அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் தண்ணீரை கொடுத்துட்டு அவங்க கால்களை கழுவி அவங்க இடத்துல வணங்கி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க அப்பம் சாப்பிட்டு கண்டிப்பா போகணும்னு சொல்லி அவங்களை வருந்தி வேண்டி கொள்ளுகிறான். ஆமென். ஹல்லேலூயா.
அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க. அவன் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அமர்ந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவனை நோக்கி காத்திருக்கிறான். அங்கே மறுபடியும் அந்த வார்த்தையை இரண்டாம் தரம் கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்தும்படியாக தன் தூதர்களை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த 3 புருஷர்களை அங்க வந்து சேர்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா அந்த 3 புருஷர்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா கூட இருக்கலாம். சோ அந்த 3 பேரையும் அவன் கண்டபொழுது அவன் ஓடி போய் அந்த தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நமக்கு கூட நிறைய வார்த்தைகள் கடவுள் பேசுகிறார். நிறைய வாக்குத்தத்தங்களை மாதம் மாதம் கர்த்தர் கொடுக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறோம்? அந்த வாக்குத்தத்தங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நம்ம தனித்து உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோமா? பாருங்க, அவர் வந்து அந்த உஷ்ண காலத்துல உட்கார்ந்து மத்தியான வேளையில உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா, ஆனா நல்லா தூங்குறோம், வெளியே சுத்துறோம், தேவையில்லாத காரியங்களை தலையிடுகிறோம், தேவையில்லாத ஆட்களோட பேசுகிறோம், தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணுகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத காரியங்களா இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம ஆபிரகாமை போல தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே நிச்சயமாய் கர்த்தரை நாம் காண முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் கண்டார். கண்டதுமே அவர் வந்து என்ன தெரியுமா பண்ணார்? பார்த்த உடனே அவர் சரண்டர் ஆகி ஓடி போய் தன்னை பணிந்து கொண்டு, என்னை எப்படியாகிலும் உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும். ஆமென், அல்லேலூயா. கிருபை கிடைக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணும்னா தேவ கிருபை இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஆமென். தாவீதுக்கு நல்லா தெரியும் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு. சங்கீதம் 63:3 நம்ம வாசிப்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு நல்லது ஆண்டவரே, என் ஜீவனை பார்க்கிலும். ஏன்னா என் கால் சறுக்கும் பொழுது, நான் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, எனக்கு வந்து சத்துருக்கள் என்னை துரத்தும் பொழுது, நான் பலவீனம் அடைஞ்சு விழும்போது, நான் பாவத்தில் விழும்போதும் அந்த கிருபை தான் என்னை தாங்குகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 94:18 நம்ம வாசிச்சோம்னா வாசிப்போம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். அது நல்லா தெரிந்து வைத்த தாவீது சொல்கிறான், உம்முடைய கிருபை தான் என்னை தாங்குதே. அதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கிருபை தான் தாவீதை இம்மட்டும் தப்புவித்து ஆசீர்வாதமாய் நடத்தினது. அதுதான் இங்க ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அந்த கிருபை இருந்தா எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கீங்க, அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியா மாறுவேன், அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் நேர்த்தியா இருப்பேன் ஆண்டவர், உம்முடைய சித்தத்தை நான் சரியா செய்வேன் என்று அவன் விசுவாசித்து அந்த இடத்துல கிருபையை வேண்டிக் கொண்டான். ஆமென், அல்லேலூயா. நாமும் ஜெபிக்கும் போது தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை கொடுங்க ஆண்டவரே. இம்மட்டும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவர் கிருபை தான். ஆமென், அல்லேலூயா. இனிமேலும் நம்ம வாழணும். ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு வருங்காலத்துல நிறைய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தமும் வீணாய் போகாது, தரையில விழுந்து போகாது. எல்லாவற்றையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்துலயும் டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. வாக்குத்தத்தம் வந்ததுமே அதை வாங்கி உள்ள வச்சுட்டு அதை அப்படியே மறந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. அதை தியானம் பண்ணுங்க, கிருபையை கேளுங்க. நீங்க தேவ சமூகத்துல உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்த உடனே கிருபை வேணும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருந்துச்சுன்னா கொடுக்க வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறிடும், நான் ஜீவனோடு சாட்சியா என் பிள்ளைகளோடு தலைமுறையை காண்பேன் என்று அவன் விசுவாசித்தான். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. சோ உங்க சூழ்நிலையில இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவன் கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டவன் என்ன தெரியுமா பண்ணா? அடுத்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 4-5 வசனங்களை வாசிச்சோம்னா அங்கே அந்த தூதர்களோடு சில வார்த்தைகளை, அந்த புருஷர்களோடு சில வார்த்தைகளை பேசுகிறார். வாசிப்போம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வலிய போய் கிருபை பெற்றுக்கொண்டவன் நீங்க வாங்க, நீங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணீரை கொடுக்கறான், தண்ணீர் மொண்டு கால்களை கழுவுகிறான். இது எதை குறிக்க தெரியுமா? அந்த தன்னைத்தானே தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் நிச்சயமாய் உயர்த்தப்படுவான். ஆமென். முதல் அந்த புருஷர்களை கண்டவுடனே அவன் தன்னை தாழ்த்துகிறான். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம மற்றவர்களை உபசரிக்க வேண்டும். இங்க வசனத்துல பார்க்கிறோம், அவர்களை கூப்பிட்டு அவர்களை உபசரித்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நீங்க போகிற பிரயாணத்துல நீங்க கொஞ்சம் இளைப்பாறுதல் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு அது திடமா இருக்கும். நீங்க போற வழியில நீங்க உங்களுக்கு
எங்களுக்கு பலனா இருக்கும்னு சொல்லி அவர்களுக்கு அந்த வழியில போகிற காரியம் அவங்க எப்படியோ ஒரு பெரிய காரியமா தான் போவாங்க. ஸோ அந்த காரியத்துக்கு இந்த விஷய வார்த்தைகள் எல்லாம் அந்த ஆபிரகாம் அழகாய் பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்தில் நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வரவங்களை விசாரிக்கிறோம், எத்தனை பேரை உபசரிக்கிறோம், எத்தனை பேர் எத்தனை காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது வந்துட்டா நம்ம அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது, உபசரிக்கணுன்றதே இல்லை. நம்மளுடைய பாரம்பரியமான எண்ணங்கள், இந்த தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கோம், இந்த தமிழ்நாட்டில் வந்தால் வீட்டில் தண்ணி கொடுக்கணும், உபசரிக்கணும், விசாரிக்கணும், இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதை காட்டிலும் பைபிள் வாசிக்கிற நாம இன்னும் எவ்வளோ எப்படி இருக்கணும், வருகிறவங்களை எப்படி உபசரிக்கணும். அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறைய காணாம போச்சு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இடரல் அடையுது. இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள எல்லாருமே இடரல் அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். செல்ஃபிஷா நான் என் வீடு என் காரியம் அப்படின்னு போயிடுச்சு. உபசரிக்கிறதெல்லாம் இந்த நாட்கள் இல்லை. ஆனா இது நமக்கு வந்து இது தப்பு. இந்த விஷயம் நம்ம செய்யக்கூடாது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் நீங்கள் காண்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் விசாரிக்கணும், உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆபிரகாம் வந்து பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் அவரை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு வேலைக்காரர்களா இருக்கிறாங்க. கர்த்தர் பெரிய நன்மையினால் அவரை வைத்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தாழ்ந்து இப்படி பேசணும்லாம் அவசியம் இல்லை. வாங்க உட்காருங்க உபசரிச்சு போயிடலாம். ஆனால் அப்படி இல்லை. கண்ட உடனே ஓடினான். ஓடி போய் அவங்க கால்களை கழுவ அவன் ஆயத்தப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மை. இன்னைக்கு நீயா நானா இல்லை இல்லை, அவங்களாவே இருக்கட்டும், நம்ம தாழ்ந்து போவோம். நீங்கள் தாழ்ந்து போயிடுங்க, எங்கேயும் முரண்படாதீங்க, எங்கேயும் நிற்காதீங்க, போய் விழுந்து தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி தங்களை தாழ்த்தும் பொழுது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த இடத்துல தம் பிள்ளைகளுக்கு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது 18ஆம் வசனத்துல. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன் தெரியுமா அந்த வார்த்தை? நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை போய் ரூம்ல எங்கேயோ வச்சில்ல, நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடியில எங்கேயோ புதைச்சு வைக்கல. அவன் நான் கொடுத்த வார்த்தையெல்லாம் வைத்துக்கொண்டு தன் கண்களை ஏறெடுத்து எப்பொழுது நடக்கும் என்று அவன் பார்த்து கொண்டே இருந்தபடினாலதான் இந்த வாக்குத்தத்தங்கள் அவன் வாழ்க்கையில நான் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். ஸோ எனக்கு கீழ்ப்படிந்து என் தன்னைத்தானே தாழ்த்தி என்கிட்ட அவன் வந்தபடினால அவனுக்கு நான் மறைவா என்ன செய்வேன்? நான் சொன்ன வார்த்தையை கேட்டு வந்தானே அப்படின்னு தான் ஆண்டவர் அவனுக்கு 2 ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி உபசரிக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல அவன் சொல்லுகிற அந்த 3 வார்த்தைகளுமே ரொம்ப அருமையானது. நீங்க வந்து அப்பங்களை சாப்பிடுங்க, நீங்கள் திடப்படுங்கன்னு சொல்லுகிறார். அப்பங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லுகிறாரு. உங்கள் வழிகளில் நீங்க வந்து பலன் அடைஞ்சு போறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றாரு. ஆமென், அல்லேலூயா. இந்த அருமையான கருசனையோடு செய்தவருக்கு அத இருந்த புருஷர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்கம்மா? சரிப்பா, நீ சொன்னபடியே செய். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் கையில் கொடுக்குறேன், உங்களுக்கு தோன்றபடி செய்யுங்க. கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு உங்கள் மைண்ட் செட் ஏதாவதுன்னா, நீ என்ன செய்யணும்னு நினச்சியோ, எப்படி நடத்தணும்னு நினச்சியோ, அது அப்படியே நீ என்னெல்லாம் தீர்மானித்தீங்களோ, என்னெல்லாம் பொருத்தனை பண்ணினீர்களோ சொன்னபடியே செய்யுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். தன் சொல் தவறாதவனாக இருக்கிறவன் பூரண புருஷனாக இருப்பான். நீங்கள் சொல்கிற வார்த்தையை நிறைவேற்றுங்க. நீ என்ன சொல்றியோ அதை செய்யின்னு அவங்க இடம் கொடுத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. 3 புருஷர்களும், ஒருவேளை அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகவே இருக்கட்டும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்க தான் தேவர் தூதர்கள் அவர்கள் வந்து விசாரித்திருக்கிறார்கள், தேவர்களை விசாரித்திருக்கிறார்கள் என்று இருக்கலாம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நன்மையை அவங்க வந்து ஆபிரகாம் அறியாம செய்யற விஷயம் தான். ஆவியில ஃபீல் பண்ணி அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இருக்கோ அந்த ஸ்டஃப் வெளியில வருது. ஆமென், அல்லேலூயா. அப்போ செய்யின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 2 ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். நீ செய்து பார். நீங்க சொல்றது உன் மனசுல தீர்மானிக்கிறது. எத்தனையோ நாட்கள் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நிறைய காத்துல விட்டுட்டோம், எதையும் செய்யவே இல்லை. ஏன்னா நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ, என்னெல்லாம் பண்ணணும் தேவனுக்காக நின்னீங்களோ, அந்த வார்த்தையெல்லாம் செஞ்சு பாருங்க. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொன்னபடி செய்யின்னு சொன்ன தூதர்கள் போகிறார். ஓடி போய் அப்பங்களை சுடுகிறார், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார், எல்லாத்தையும் துருன்னு ஒரு வாலிபன் மாதிரி 99, ஹல்லேலூயா, அந்த வயசுல ஒரு வாலிபன் மாதிரி ஓடி போய் செஞ்சு ரெடி பண்ணி அவங்கள கவனித்துக் கொள்ளும்போது இப்ப தூதர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். வாசிப்போமா? அருமையான வார்த்தை 10ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் என்றால் வாசிப்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆல்ரெடி முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டார், ஈசாக்கை நீ பெற்றெடுப்ப. சோ இது எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே அறிவிக்கப்பட்டது 2ஆம் தரம். ஆமென், ஹல்லேலூயா. மெய்யாகவே சொல்லுகிறேன் என்ற இடத்துல நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். எல்லாவற்றையும் 2 தரம் அந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் முறை அந்த புருஷர்கள் வந்து சொல்லுகிறார்,
சொல்லுகிறார்கள், உற்பவ கால திட்டத்தில் கரெக்டான ஒரு நேரத்தில் நான் திரும்ப வருவேன், நீ சாட்சி சொல்ற மாதிரி. நான் போகும்போது என்ன திடப்படுத்தினல, நான் போகும்போது எனக்கான காரியத்தை நீ பார்த்தல, நான் போகும்போது என்ன விசாரிச்சல, நான் போகும்போது உன்னை நீ தாழ்த்தினல, நான் திரும்ப வருவேன், நான் வரும்போது நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. தேவன் அப்படியா ஒரு பெரிய வார்த்தைகளை ஊர்ஜிதப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல ஆசீர்வாதமான விஷயத்தை இரண்டாவது முறை, அது அப்பதான் இல்ல, புதுசு இல்ல, அப்பதான் இல்ல, இரண்டாவது முறை வெளிப்படுத்தி அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். இன்னொரு காரியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இது தேவனுக்கும் அந்த புருஷர்களுக்கும் அந்த இடத்துல இருக்க தூதர்களுக்கு மட்டும்தான் தெரிந்த ரகசியம். அந்த ரகசியத்தை தம் பிள்ளைக்கு வெளிப்படுத்துகிறார். அதான் நம்ம 18ஆம் வசனத்துல வாசிச்சோம். ஆண்டவர் செய்ய போகிறதே, ஒரு காரியத்தை செய்ய போற அப்படின்னா அந்த காரியத்தை கண்டிப்பா நான் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். என்ன காரியம் செய்ய போகிறார்? நான் இதுல ஒரு விஷயத்தை பார்த்திருக்கேன். என்னன்னா, எப்படி ஆபிரகாம் அழைத்து இந்த காரியமெல்லாம் செய்து அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து அந்த புருஷர்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டானோ, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் அவனுடைய வம்சங்களையும் அவனுடைய சொந்த பந்தங்களையும் ஜாதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், அந்த வாக்கை காப்பாற்றும்படியாக தன்னோடு கூட இருக்கிறதான அந்த லோத்துக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வாசிப்போம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சோ போற விஷயத்துல நடுவுல ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர்கள் அந்த ஆபிரகாம் கிட்ட இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு கடந்து போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உடனே அந்த இடத்துல இருந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. ஆபிரகாம் அவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, நீர் நீதிமானை அழிக்கிறது இல்லையே, அங்க என் பிள்ளை இருக்கிறா, நீதிமான் ஆண்டவரே, நீங்க எப்படியாகிலும் இறங்கி வந்து 5 நீதிமான் தான் காப்பாற்ற மாட்டீங்களான்னு போராடி ஜெபம் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவனை காப்பாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தபடினாலே அவன் தகப்பனாக மாறுகிறான். ஆமென், அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்து தன் வாழ்க்கையில நடக்கிற அந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு இன்சிடென்ட்டும், ஏன் அவன் தகப்பனா மாறுறான், ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார், ஏன் அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்னா, அவனுடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி இருந்தது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவன் கிட்ட ஜெபிக்கிறவனாக, கிருபை பெற்றவனாக இருக்கிறான். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தான்? மற்றவர்களை உபசரிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, தன் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்காக அவன் காத்திருந்தான். ஆமென், அல்லேலூயா. சோ விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்ற அவனிடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒன்னே ஒன்னு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. எப்போதும் உங்க கண்களை அவரை நோக்கியே பார்க்கட்டும், அவரை நோக்கியே காத்திருங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கடந்து போகிற பாதையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் எந்த ஆபத்து வந்தாலும், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வருகிற அடுத்த உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் என்ன வந்தாலும் அந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ ஆபிரகாமோடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தது போல உங்களோடும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை அவர் நினைவு கூறும் வல்லவராய் இருக்கிறார். அவர் நினைவு கூறுவார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்ற நாளில் காண்பித்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக செய்வார். ஒன்னே ஒன்று, நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நாம் என்னெல்லாம் சொன்னமோ சொன்னபடி செய்வோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வார். ஆமென். இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் மூலமா இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே மனதில் நீர் பேசியிருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். வார்த்தைகளின்படியே கர்த்தர் நீர் நடத்துவீராக. அப்பா, எப்பொழுதும் வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை நோக்கி ஆண்டவரே கண்ணோக்கமா இருக்க கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைகளை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன செய்ய நினைத்தார்களோ எல்லாம் தடையில்லாமல் செய்து முடித்து உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகள் ஏராளமாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவரே அப்பா, நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படியே கர்த்தாவே ஆண்டவரே நீ நிறைவேற்றும். ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். குடும்பங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய கிரியைகள், தடைகள், எல்லா எரிச்சலின் ஆவிகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே ஆதரவாய் இருந்து வழி நடத்தும். பிள்ளைகளை பத்திரமாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே, எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால சபித்து கட்டுகிறேன்.
கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளில் உம்முடைய சமூகம் என் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.